வணக்கம். நான் உங்கள் மதுரை சிவசங்கரன். சில நாட்களுக்கு முன்னதாக என்னுடைய நண்பர்களுடன் கோவாவிற்கு சுற்றுப்பயணம் சென்றேன். அங்கு நிறைய இடங்கள் எனக்கு பிடிச்சிருந்தாலும் கூட, பழைய கோவா, அதாவது ஓல்டு கோவாவில் உள்ள குழந்தை இயேசு பெருங்கோவிலுக்கு நான் சென்றபோது, அந்த இடம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. மக்களும் அத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி. இந்த காணொளியில குறிப்பா அந்த கோயிலின் வரலாறு, அது மட்டும் இல்லாம அந்த கோவிலோட அந்த கட்டிடக்கலை பற்றியும், இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவின் திருத்தூதரான புனித பிரான்சிஸ் சவேரியாரின் உடல் வந்து 470 வருடங்களுக்கு மேலாக அடக்கம் செய்யாம மக்கள் பார்வையில வச்சிருக்காங்க. அதனால மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இப்பதான் முதல்ல இந்த இடத்த நான் பார்க்கிறேன். கேள்விப்பட்டது உண்டு. இன்னைக்கு தான் முதல்ல பார்க்கிறேன். சரி, மக்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னபோதுதான் இந்த காணொளி. ஆஹ் காணொளிக்குள்ள நம்ம போகலாம். ஒரு காலத்துல இந்தியாவுல போர்த்துகீசரின் தலைநகரமாக விளங்கியதுதான் இந்த பழைய கோவா. இந்த கோயிலோட பெயர் வந்து குழந்தை இயேசு பசிலிக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல வந்து பசிலிக்கா ஆஃப் ஹோம் ஜீசஸ். ஹோம் அப்படின்றது நல்ல இயேசு அப்படின்றதான் சொல்றாங்க. அதனாலதான் வந்து குழந்தை இயேசு அப்படின்றத இங்க பெயரா வச்சிருக்காங்க. கத்தோலிக்க கிறிஸ்துவ வழிபாடு தான் இங்க நம்ம பார்க்க முடியும். புனித யாத்திரை மையம் மற்றும் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டு மக்களுடைய பார்வைக்கு இன்னும் வச்சிருக்காங்க. இதனுடைய கட்டிடம் வந்து 1594ஆம் ஆண்டு தொடங்கி 1605 கிட்டத்தட்ட 11 வருடங்கள் வந்து கட்டிடங்கள் கட்டி அதற்கு பிறகுதான் வந்து தேவாலயமா அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இங்கு இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த பரோக்கு கட்டிடக்கலை, அந்த கட்டிடங்களை பார்த்தாவே மிகவும் பிரம்மாண்டமா வித்தியாசமாகவும் ஒரு தோற்றம் அளிக்குது. இந்த பரோக்கு அப்படின்ற கட்டிடக்கலை வந்து இத்தாலியில் 17ஆம் நூற்றாண்டுல உருவானதாகவும் இங்க கூறப்படுகிறது. இவங்களோட கட்டிடக்கலையின் சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான ஓவியங்களை, சிற்பங்களை பயன்படுத்துறாங்க. அதிகமான சாளரம், அதாவது நிறைய ஜன்னலை பயன்படுத்துறாங்க. அது மூலமாக வந்து இயற்கையாகவே வந்து ஒளி வந்து வெளிச்சம் வந்து ஆலயத்துக்குள்ள வரணும் அப்படின்னு நோக்கத்தை தான் வச்சிருக்காங்க. இங்க இன்னும் சிறப்பா மக்கள் இவ்வளவு ஆர்வமா வந்து போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவின் திருத்தூதரான புனித பிரான்ஸ் சவேரியாரின் உடல் வந்து இங்க அடக்கம் செய்யாம மக்கள் பார்வைக்கு வச்சிருக்காங்க. கோவிலோட அமைப்பை பார்க்கும் பொழுது ரொம்ப பிரம்மாண்டமா இல்லை, எளிமையான தோற்றம். வெளித்தோற்றம் வந்து பார்ப்பதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. அந்த 400 வருடத்துக்கு மேலான அந்த பழமையான தோற்றத்தை நமக்கு காமிக்குது. அது மட்டும் இல்லாம உள்ள பாத்தீங்க அப்படின்னா தரை வந்து பளிங்கு கற்களால இருக்கு. பீடங்கள் வந்து தங்க முலாம் பூசப்பட்டு பார்ப்பதற்கு ஒரு எளிமையாக இருந்தாலும் ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தை நமக்கு கொடுக்குது. இப்ப இங்க பிரான்ஸ் சவேரியாரோட வரலாறை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஸ்பெயின் நாட்டில் ஒரு அரண்மனையில வந்து ஏப்ரல் 7, 1506 பிறக்கிறாரு. 9 வயது தன்னுடைய தந்தையை இழந்து தாயின் பராமரிப்புல வளர்ந்து வருவதாக நம்ம வரலாறுகளை தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது இவருடைய வாழ்க்கையோட அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து சித்திரங்களா வந்து அங்க அந்த ஆலயங்களை நம்ம அதிகமா பார்க்க முடியும். இவர் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பள்ளி படிப்பு முடிச்சுட்டு கல்லூரி படிப்புக்காக 1525 இருந்து 1536 வரைக்கும் 11 வருடம் பாரிஸ்ல இருக்காரு. அது மூலமாக அங்க தத்துவம் மற்றும் கலைத்துறையில நிறைய முதுகலை பட்டங்கள் வாங்குறாரு. கல்லூரியில விரிவுரையாளராகவும் பணியாற்றி இறையியலை பயின்று 1537 வந்து குருவா திருநிலை பெற்று 1540 லிஸ்பான் போறாரு. அங்க இறைப்பணிகள் செய்யறாரு. இது மாதிரி பல இடங்களுக்கு இறைப்பணிக்காக பயணம் மேற்கொள்றாரு. கடல் வழியாகவும் தரை வழியாகவும் பயணம் மேற்கொண்டு அவர் வந்து 1542 மே 6ஆம் தேதி முதல்ல இந்தியாவை வந்து அடைகிறாரு. அவர் இந்தியாவுக்கு வந்த முதல் இடம் பாத்தீங்க அப்படின்னா கோவா. அந்த கோவாவில் உள்ள மக்களுக்கு வந்து கத்தோலிக்க அந்த இறைப்பணியை வந்து அவர் மேற்கொண்டு, அது மட்டும் இல்லாம கடற்கரை கிராமங்கள்ல முழுமையா பயணம் செஞ்சு தன்னோட இறைப்பணியை மேற்கொள்றாரு. 1543 தென் திருவிதாங்கூர், அதாவது இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து நிறைய இறைப்பணியை மேற்கொண்டு கோட்டாறு புனித சவேரியர் ஆலயம் இவரால் தொடங்கப்பட்டதாகவும் வரலாறுகள் தெரியுது. அது மட்டும் இல்லாம இவருடைய வாழ்நாள்ல 38,000 மைல் தூரம் வந்து பயணம் செஞ்சு தன்னுடைய இறைப்பணியை மேற்கொண்டுள்ளதாக வரலாறுகள் கூறப்படுகிறது. 1552 கடைசியா சாங்சோங் தீவுல வந்து இறைப்பணி மேற்கொள்ளும் போது அங்கதான் வந்து மரணம் அடைகிறாரு. அவருடைய உடல் வந்து அங்க அடக்கம் செஞ்சு சில நாட்களுக்கு அப்புறம் அவங்களுடைய தெரிஞ்சவங்க வந்து அவருடைய உடைமைகள் எடுத்து போக வரும் பொழுது அவருடைய உடல் வந்து அழுகாம நறுமணம் வீசியதாகவும், அங்கிருந்து அவருடைய உடல் வந்து 1 மாத காலம் பயணம் செஞ்சு மக்காவுக்கு சென்று அங்க உள்ள சின்னப்பர் தேவாலயத்துல வந்து அடக்கம் செய்யறாங்க. அதன் பிறகு 10 மாதங்கள் கழித்து அவருடைய உடல் வந்து மீண்டும் கோவாவுக்கு வந்தடைகிறது 1553 டிசம்பர்ல. அங்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 470 வருடம் மக்கள் பார்வைக்கு வச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் அழுகாம இருக்கு.
முதல் 300 வருடம் உடல் அப்படியே இருந்ததுக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சிதைவு ஏற்பட்டதாக வரலாறு கூறுகிறது. குறுகிய காலத்தில், அதாவது 46 ஆண்டுகள் வாழ்ந்து 38,000 மைல்கள் பயணம் செஞ்சு அருளாளர் பட்டம், புனிதர் பட்டம் சொல்லிட்டு பல வகையான பட்டங்களை வாங்கியிருக்காரு. ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த உடல் வந்து மக்களுடைய பார்வைக்கு மிகவும் அருகாமையில வைக்கிறாங்க. அந்த புனித திருவிழாவில் கடைசியா 2014 வச்சிருக்காங்க. இந்த வருடம் 2024 டிசம்பர்ல இருந்து ஜனவரி 5 வரைக்கும் அங்க நம்ம அவரை உடலை முழுமையா பார்க்க முடியும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். இவருடைய நினைவு கூடத்தை வந்து இத்தாலியை சேர்ந்த 3ஆம் கோசிமா என்பவர் அப்படி வந்து நன்கொடையா வழங்கியதாகவும் சொல்றாங்க. உண்மையிலேயே வந்து பார்க்கக்கூடிய இடம். மக்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. அவ்வளவு அருமையா, அமைதியா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கட்டிடக்கலையினோட அதை பார்க்கும்போதே அவ்வளவு அருமையா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் போயிட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.